அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, புளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். திருவாதிரை நட்சத்திர பலன். அதாவது பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் 9 கிரகங்கள் இருக்கிறது, 27 நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த 9 கிரகங்களும் 27 நட்சத்திரத்தில் நம்ம பிறக்கும் பொழுது ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் தான் இருக்கணும். ஒரு கிரகத்துக்கு 3 நட்சத்திரங்களாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இப்போ 9, 3, 27. அந்த 9 கிரகங்களும் நம்ம பிறக்கும் பொழுது ஏதாவது ஒரு 27 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் தான் பயணம் செய்யணும். அப்போ அந்த வரிசையில் சந்திரன் அப்படிங்கிற கிரகன், அதாவது மனோகாரகன், உடல் காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் நம்ம பிறக்கும்போது பயணம் செய்தோ, எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ, அதுதான் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம். அதை வச்சு தான் நமக்கு ராசியே சொல்லப்படுகிறது. அந்த ராசியை வச்சு தான் குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி அத்தனையும் தீர்மானிக்கப்படுகிறது. அந்த நட்சத்திரத்தை வச்சு தான் தசாபுத்தியும் தீர்மானிக்கப்படுகிறது. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறக்கிறார் அப்படின்னா அவருடைய திசை ஃபஸ்ட்டு திசை செவ்வாய் திசையாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவிட்ட நட்சத்திரத்துடைய கிரகம் செவ்வாய். அப்போ அடுத்தது ராகு திசை வரும். இந்த மாதிரி அந்த தசாபுத்தி ஒருவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதே தசாபுத்தி தான். அந்த தசாபுத்தியை தீர்மானிக்கிறதே நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் தான். அந்த நட்சத்திரம் 9 சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரோ நம்ம பிறக்கும் பொழுது அதுதான் நட்சத்திரமாக சொல்லப்படுகிறது. அப்போ இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நட்சத்திரத்தில் ஒருத்தர் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறக்கிறார் அப்படின்னா அவர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும், எந்தெந்த திசைகள் யோகத்தை செய்யும், அவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மனிதராக வாழ்வதற்கு செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள்லாம் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது திருவாதிரை நட்சத்திரம் ராகுவுடைய நட்சத்திரம். முழுக்க முழுக்க மிதுன ராசியில் இருக்கக்கூடிய ராகுவுடைய நட்சத்திரம். இடைக்காடர் பிறந்த நட்சத்திரம். அதாவது திருவண்ணாமலையில் ஜீவசமாதி ஆயிருக்கார் இல்லையா, இடைக்காடர் சித்தர், அவருடைய நட்சத்திரம் தான் இந்த திருவாதிரை நட்சத்திரம். அவர் பிறந்த நட்சத்திரம். அதனால தான் திருவண்ணாமலை பார்த்திங்கன்னா அது சிவபெருமானத்துக்கு கிரிவலத்துக்கு ஃபேமஸான இடம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த திருவாதிரை நட்சத்திரம் ருத்ரனை அதிதேவதையாக கொண்டது, பரமேஸ்வரனை தேவதையாக கொண்டது. முழுக்க முழுக்க சிவபெருமான் சம்பந்தப்பட்ட நட்சத்திரம் இந்த திருவாதிரை நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரம் செங்கருங்காலி, அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரம் கருங்காலி மரம் அப்படின்னா இது செங்கருங்காலின்னு ஒன்று இருக்குது. அந்த செங்கருங்காலியை சொல்லக்கூடியது தான், அந்த மரத்தை சொல்லக்கூடியது தான் இந்த திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரம் முழுக்க சிவப்பு கலர். திருவாதிரை நட்சத்திரத்துடைய கலர் அப்படின்னா அது சிவப்பு கலரை சொல்லப்படுகிறது. இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா திருவாதிரை ஆருத்ரான்னு சொல்லுவாங்க. மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசனம் பார்க்குறது, சிதம்பரம் நடராஜர் கோவில் ஆருத்ரா தரிசனம் சொல்கிறாங்க இல்லையா. அப்போ முழுக்க முழுக்க சிவபெருமான் சம்பந்தப்பட்ட நட்சத்திரம் தான் இந்த திருவாதிரை நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே உறவுகள், அதாவது பார்த்திங்கன்னா இவங்களை சுற்றி இருக்காங்க இல்லையா, நிறைய உறவுகள், மாமா, மச்சான், அத்தை, மாமா, இந்த மாதிரியான யார் எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, உறவுகள் நிறைய இருக்கும். அந்த உறவுகளுடைய தேவைகள்லாம் இவங்க பூர்த்தி செய்வாங்க. ஆனால் இவங்களுடைய தேவையோ விருப்பத்தையோ உறவுகள் இவங்களுக்கு செய்யாது. ஒன்லி ஒன் வே, எதிர்பார்ப்பு மட்டும்தான் இருக்கும். இவங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கவே கிடைக்காது. உறவுகளால் இவங்களுக்கு இப்போ நன்மை பெருசாக இல்லை. இவங்களால் உறவுகளுக்கு எல்லாமே நன்மை இருக்கும், இவங்களுக்கு உறவுகளால் எந்த நன்மையுமே பெருசாக இருக்காது இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. அதே மாதிரி இவங்க எப்போவுமே உணர்ச்சி வசப்படக்கூடாது, சென்டிமெண்ட்டில் மாட்டிக்கூடாது அப்படின்னா அதாவது இயந்திர வாழ்க்கை வாழ்கிறாங்க இல்லையா, எதாக இருந்தாலும் அந்த சென்டிமெண்ட்டில் அடிபடாமல், இப்போ ஒருத்தர் பணம் கொடுக்குறாரு நம்பிக்கையின் பேரில், யார் இவன் மாமா, இவன் மச்சான் அப்படின்னு சொல்லி பணத்தை நம்பிக்கை இப்படி எந்த டாக்குமெண்ட் இல்லாமல் சென்டிமெண்ட்டாக கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி சென்டிமெண்ட்டாக கொடுக்கக்கூடாது. எதாக இருந்தாலும் ஒரு ரூல்ஸ் படி முறைப்படி செய்யும்பா அப்படின்னு அந்த இயந்திர வாழ்க்கை, அந்த கண்டிஷன், அப்படி இருந்தால் தான் இவங்க பணத்தை சேமிக்க முடியும். இல்லைனா திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பணத்தை கையாளுவதில் பிரச்சனை சந்திக்கக்கூடியவங்க, பணத்தை இவங்க சேமிக்க முடியாது. இயந்திர வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டும்தான் இவங்களால் பணத்தை சேமிக்க முடியும். இல்லைனா பணம் இவங்களுக்கு விரயம் ஆகிக்கிட்டே இருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது அப்படின்னாலே காதல், அதாவது இளமை பருவத்தில், அதாவது ஏன்னா மிதுன ராசியில் இருக்கார். மிதுனம் அப்படிங்கிறது புதனுடைய ராசி. இந்த மிதுன ராசிக்கு 5ஆம் இடம் எது அப்படின்னா துலாமா வரும், சுக்கிரனோட வீடாக வரும். கண்டிப்பாக காதல் ஏற்படும். காதல் ஜெயிக்குமா ஜெயிக்காதா, காதல் கல்யாணம் தான் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் ஜாதகத்தில் லக்னத்துக்கு 5ஆம் இடம் 7ஆம் இடம் இதை வச்சு சொல்லலாம். ஆனாலும் கண்டிப்பாக இவர்களுக்கு காதல் வயப்பட்டவர்கள், அதிகமாக காதல் ஏற்படக்கூடியவர்கள், அந்த காதல் உணர்ச்சி வசப்பட்டவர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ
மிதுன ராசியில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் இல்லையா. அப்போ கண்டிப்பாக இளமை பருவத்தில் காதல் வரும். அந்த காதல் ஜெயிக்குமாங்கிறது நம்ம ஜாதகத்தை வச்சு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணைகிட்ட இப்போ குடும்பம் ஆயிடுச்சுன்னா கூட வாழ்க்கை துணைகிட்ட அடிக்கடி சண்டை, பிரிவினை, பிரச்சனை, பஞ்சாயத்து பண்ணுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளை அடிக்கடி சந்திக்கக்கூடியவங்களும் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்களும் தான். அதாவது இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த ஆணோ பெண்ணோ எதிர்பாலினத்தவரிடம் கவனமாக இருக்க வேண்டும். ஆணாக இருந்தால் பெண்ணுக்கிட்டையும், பெண்ணாக இருந்தால் ஆணுகிட்டையும் கண்டிப்பாக எதிர்பாலினத்தவரிடம் கவனமாக இருக்க வேண்டும். அவங்க நெருங்கி பழகக்கூடாது இந்த திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஈர்க்கக்கூடிய சக்தி திருவாதிரை எதிர்பாலினத்தவரை ஈர்த்து வசியம் பண்ணக்கூடிய சக்தி திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரம் இந்த கண்டிப்பாக காதல் சோகம் அப்படின்னு ஒன்று அனுபவிக்காமல் இருக்காது. எப்பயா ஊமக்குத்தாவது வெளியே தெரியாமையாவது ஒரு தடவையாவது காதல் சோகத்தை அனுபவிச்சிருக்கும் இந்த திருவாதிரை நட்சத்திரம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த திருவாதிரை நட்சத்திரம் உள்ள குடும்பம் இவருக்கோ அல்லது இவர் குடும்பத்துக்கோ பார்த்திங்கன்னா யாருக்காவது நாய் கடிக்கக்கூடிய தொல்லை அடிக்கடி இருந்துக்கிட்டு இருக்கும். இவருக்கு இருக்கலாம், இல்லைனா இவர் குடும்பத்தில் யாருக்காவது பார்த்திங்கன்னா நாய் கடி அடிக்கடி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூரினரி பிரச்சனை, கிட்னியில் கல்லுலாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான கிட்னி சம்மந்தமான யூரினரி சம்மந்தமான பிரச்சனைகளை அதிகம் சந்திக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்க தான். திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு திசை ராகு திசை வரும், பெருசாக நன்மை இருக்காது. அடுத்தது வரும் 16 வருஷம் ராஜா திசைன்னு சொல்லக்கூடிய குரு மகா திசை. அதாவது பொன், பொருள், கௌரவம், அந்தஸ்து, வீடு, வண்டி, வாகனம், வெளிநாட்டு யோகம், இந்த மாதிரியான யோகத்தை கொடுக்கக்கூடிய திசையாக 16 வருஷம் எப்படி இருந்தாலும் நன்மைகளையே செய்யும். ஏன்னா தனதாரையாக வரும். அதோடு இல்லை ராஜா திசையாக 2வது நட்சத்திரமாக தனதாரை நட்சத்திரத்தில் வருதில்ல, மிகப்பெரிய யோகத்தை செய்யும். இந்த ராஜா திசையை இவங்க கரெக்டாக பயன்படுத்திக்கணும், மிக அற்புதமான பலன் தரும். அடுத்தது 19 வருஷம் சனி மகா திசை வரும். அந்த சனி மகா திசை இவர்களுக்கு பெரும்பாலும் நன்மைகளை செய்வது இல்லை. மறுபடியும் 19 வருஷம் கழித்து புதன் மகா திசை 17 வருஷம் வரும். அதில் தான் கருத்தை பிழைக்கிற வியாபாரம், வளர்ச்சி கொடுக்கக்கூடிய திசையாக அதுதான் வரும். சனி மகா திசையில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் சலிப்பு, பிடிவாதம், மந்தம், இந்த மாதிரி உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லாமை, இந்த மாதிரியான பலன்கள் பெருசாக நன்மை இருக்காது. ராஜா திசை குரு மகா திசை நன்மை செய்யும். அடுத்தது புதன் மகா திசை தான் இவர்களுக்கு பெரும்பாலான நன்மைகளை செய்யும். இவங்களுக்கு தனதாரை எந்த ஒரு காரியத்தையும் இந்தந்த நட்சத்திரம் நடக்கும்போது செய்யலாம் அப்படின்னா சந்திராஷ்டமத்தை தவிர்ப்பது எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா புனர்பூசம் குருவோட நட்சத்திரம் இருக்கு இல்லையா, புனர்பூச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரமும் இவங்களுக்கு தனதாரை நட்சத்திரம். அப்போ இந்த நட்சத்திரம் நடக்கிற நாள்லாம் பார்த்திங்கன்னா இவங்க ஆரம்பிக்கக்கூடிய காரியங்கள் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். இவங்க எந்த நட்சத்திரத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரத்தை நடக்கிற அன்னைக்கு இவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அன்றைய தினம் புதிய முயற்சிகளை தவிர்க்கணும். அதே போல் அந்த திருவோண நட்சத்திரக்காரன் நடக்கிற அன்னைக்கு எந்த ஒரு புதிய முயற்சியோ அல்லது தொழில் தொடங்குறதோ இல்லை திருமணமோ, திருமணத்தில் கழுத்து கயிறு 2க்கும், அதனால் திருமண உத்தை தள்ளி வச்சுருவாங்க. இந்த மாதிரியான எந்த ஒரு சுபகாரியத்திற்கும் இவர்கள் திருவோண நட்சத்திரத்தை தவிர்க்க வேண்டும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் வழிபாடு அப்படின்னா முழுக்க அதாவது பார்த்திங்கன்னா திருவாதிரை ருத்ரன் அதிதேவதையாகவும், பரமேஸ்வரனை தேவதையாகவும், ருத்ரன் பிறந்த நட்சத்திரமாகவும், ஆருத்ரா அப்படி முழுக்க சிவாம்சம் ருத்ராம்சத்தை இருக்கிறதுனால பரமேஸ்வரனுடைய வழிபாடு செய்ய வாழ்விலே இவர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையிலே வெற்றி பெற்ற மனிதர்களாக மாறுவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.